எல்லாம் அனைவருக்கும் வணக்கங்க. நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் தலைவாசல் மும்முடி கிராமத்திலிருந்து பேசுகிறோம். என்னுடைய பேர் ரவிக்குமார். இது இந்த தோட்டத்தில் நாங்கள் போன மாதம் தான் போர் போட்டோங்க. போட்ட வகையில் 600 அடியில் எங்களுக்கு நல்லா தண்ணி நல்லா ஃப்ளோ நல்லா கிடைச்சது. ஆனால் இபி ப்ராப்ளம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டு எங்களுக்கு பதிவு பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த விவசாயத்துக்கு தண்ணி எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அது கேள்விப்பட்ட வகையில் நாங்களும் தமிழ்நாட்டில் நிறையா இடத்துல நிறையா சோலார் சிஸ்டத்தை எப்படி இயக்குறாங்க, அவங்க என்ன மாதிரி செய்கிறாங்கங்கிறது எல்லாம் நாங்கள் தெளிவாக அதை யூஸ் பண்ணுறவங்ககிட்ட எல்லாம் விசாரிச்சுக்கிட்டே வர்றப்போ இந்த கேட்டாக் சோலார் சிஸ்டம் திருநெல்வேலிங்கிறது ஒரு நல்ல முறையில் ஒரு நல்ல நவீனமான ஒரு டெக்னிக் எல்லாம் பயன்படுத்தி அதிக வருடங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு அதுக்கு வாரண்டி கொடுத்து அது நம்ம அவங்களுடைய ஃபீல்டு ஆஃபீஸரை நாங்கள் கேட்ட அடுத்த நாளே எங்கள் இடத்துக்கு நேர்லையாக அவங்க செலவில் பார்க்குறதுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. அவர் பார்த்துட்டு இதுக்கெல்லாம் எப்படி செய்யணும் என்னங்கிற எங்களுக்கு அதனுடைய வழிமுறைகளை எல்லாம் சொல்லிட்டு போனாருங்க. போயிட்டு ஒரே வாரத்தில் காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்குள்ளார அதனுடைய உபகரணங்களை எல்லாம் ரெடியாக கொண்டாந்துருந்தாங்க. அவங்களே நமக்கு எந்த ஒரு அலைச்சலோ அல்லது எந்த ஒரு சிரமமோ இல்லாமல் எல்லாமே அவங்களுடைய நேரடி கண்ட்ரோல்லையே வச்சு இதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா அவங்க சொன்னதை விடவே அதிகமான ஈல்டிங் நல்லா டைமிங்ஸோடு கிடைக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு அதுக்கு உண்டான அந்த இடி மின்னல்லாம் அதுக்கு பாதுகாப்பு உபகரணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்லையே இயக்கிற மாதிரி எங்கே இருந்து வேணாலும் நம்ம மொபைலில் இருந்து 500 அடிக்கு மேலே இருந்தாலுமே மொபைலில் நம்ம இதை சுவிட்ச் ஆன் பண்ணி இயக்கிற மாதிரி எல்லா வழிமுறைகளையும் நமக்கு இந்த சோலார் சிஸ்டத்தில் அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெனிஃபிட்டு. மேற்கொண்டு இவங்களுடைய ஆதரவுனால எங்களுக்கு எங்களுடைய கனவு நினைவாகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்க வளர்க.